ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க. நிலப்பிரபுத்துவ தன் பண்புகளை வரையறுத்த வரலாற்று ஆளர். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆர்எஸ் சர்மா. ஆப்ஷன் டி ஆர்எஸ் சர்மா. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. ஹஸ்த ஆயுர்வேதா என்ற விலங்குகளுக்கான மருத்துவ நூல் இது எழுதினது யாரு? விலங்குகளுக்கான மருத்துவ நூல் இது எழுதினது யாரு? பாலகாப்பியா. ஆப்ஷன் சி பாலகாப்பியா. ரொம்ப முக்கியமானதுப்பா. ஹஸ்த ஆயுர்வேதா விலங்குகளுக்கான மருத்துவ நூல். ஓகேங்களா? விலங்குகளுக்கான மருத்துவ நூல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். கண்டிப்பா டிஎன்பிசில கேட்க வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஓகே, அடுத்த क्वेश्चन. நோய்களுக்கான மருந்துகள் தயாரிக்கும் முறை. மருந்துகள் தயாரிக்கும் முறை இதை பத்தி சொல்லக்கூடிய நூல் எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா நவநிதகம். ஓகேங்களா? ஆப்ஷன் பி நவநிதகம். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. இந்த நூல் பத்தி வந்தாலே ரொம்ப முக்கியமான क्वेश्चन தான். சரிங்களா? ஓகே, அடுத்த क्वेश्चन. பிரம்மஸ்தவ சித்தாந்த கண்டகாத்தியகா இந்த நூலை எழுதுனது யாரு? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா பிரம்மகுப்தர். ஆப்ஷன் டி பிரம்மகுப்தர். பிரம்மஸ்புத சித்தாந்த கண்டகாத்தியகா. சரிங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. ஆரியப்பட்டியம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆரியப்பட்டியம். ஸோ ஆன்சர் ஆரியப்பட்டர். நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க ஆரியப்பட்டியம் அப்படின்னாலே. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. வானவியல், புவியியல், தாவரவியல், இயற்கை வரலாறு. ஓகேங்களா? இங்க பாருங்க, வானவியல், புவியியல், தாவரவியல், இயற்கை வரலாறு. ஸோ இதனுடைய கலை களஞ்சியமாக கூறப்படும் நூல். வாய்ஸ் கேட்கலன்னா சொல்லுங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. ஏன் எல்லாரும் பிசின்னு மாற்றி போடுறீங்க? ஆன்சர் பியா சியா? கரெக்டாக போடுங்க. ஆப்ஷன் சியா டியா? ஆப்ஷன் சி பஞ்ச சித்தாந்தகா. ஓகேவா? பஞ்ச சித்தாந்திகா. நிறைய பேர் பீன் போடுறீங்க.
செக் பண்ணீங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பூமி ஒரு அச்சில் தன்னைத்தானே சுற்றுகிறது என்பதை கண்டுபிடித்த முதல் வானவியல் ஆய்வாளர்? ஆன்சர் ஆரியப்பட்டர். ஆன்சர் ஆப்ஷன் சி ஆரியப்பட்டர். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி. டேனியர்களுடைய ஆதரவின் கீழ் முதல் லூத்தரன் மத பரப்பாளர்கள் எந்த ஆண்டு தரங்கம்பாடிக்கு வந்தனர்? ஆயிரத்தி எழுநூத்தி இப்போ டெக்ஸ்ட் ஓரளவு ஓகேவா உங்களுக்கு? எழுத்து ஓரளவு ஓகேவா? இன்னைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணீங்க, நாளைக்கு நான் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக பண்ணி உங்களுக்கு ஃபுல் வியூவில் நல்லா தெரியுற மாதிரி நான் கொடுத்துட்டு வரேன். சரிங்களா? 1706. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின். 2 கூற்று இருக்கு, இதுல எது சரி தப்புன்னு சொல்லுங்க. ஸோ ரெண்டுமே ட்ரூ தான். ஓகேங்களா? போத் ஆர் ட்ரூ. ஃபர்ஸ்ட் இது என்னன்னு பார்த்தோன்னா அப்துல் ரஹீம் கான். ஓகேவா? அப்துல் ரஹீம் வந்து பார்த்தோன்னா காஞ்சி கான் அப்படின்னு சொல்லக்கூடிய என்பவர் வாழ்க்கை குறித்த மனித உறவுகள் தொடர்பான பாரசீகர்களுடைய சிந்தனைகள், ஓகேவா, இலையோடும் பக்தி பாடல்களை இந்தியினுடைய கிளை மொழியான பிரிஜி என்னும் வடிவத்தில் எழுதினார். இது கரெக்டு தான். கிழக்கு உத்தரப்பிரதேசத்து மக்கள் பேசிய இந்தி மொழியினுடைய வட்டார மொழியான அவதியில் துளசிதாசர் எழுதிய பாடல்கள் அவற்றின் பக்தி சிந்தனைகளுக்காக பிரபலமாயின. இந்த 2 கூற்றுமே ரொம்ப முக்கியமான கூற்று. சரிங்களா? ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. தஜி கணிலகந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வானியல் ஆய்வு நூலை படைத்த நீலகண்டர் யாருடைய வானியல் அறிஞராக திகழ்ந்தார்? இது கொஸ்டின் எப்படி வேணா கேட்பாங்க. ஓகேவா? இவர் வந்து ஒரு வானியல் அறிஞர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா யாரு, அவர் பேர் என்னது? நீலகண்டர். கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க? நீலகண்டர் எழுதின நூல் எதுன்னு கூட கேட்பாங்க. தஜி கணிலகந்தி இல்லைன்னா தஜி கணிலகந்தி வந்து யார் எழுதினாங்கன்னு கூட கேட்பாங்க. பிளஸ் யாருடைய காலத்து அறிவியல் அறிஞர் அப்படி மாதிரி கேட்பாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அக்பர். ஆப்ஷன் ஏ அக்பர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கல்ஹனார் காஷ்மீருடைய முழுமையான வரலாறு குறித்து எழுதிய நூல்? ஆன்சர் ராஜவழி பதகா. ராஜவழி பதகா. சரிங்களா? ஆப்ஷன் சி ராஜவழி பதகா. இங்க பாருங்க, நான் இதுக்கெல்லாம் ஆன்சர் நோட் பண்ணல, கொஸ்டினை மட்டும் கடகடன்னு எடுத்துட்டு வந்துட்டேன்.
ஆன்சர் நோட் பண்ணால் அதுக்கு இன்னொரு பக்கம் ஆகும் அப்படின்ட்டு சீக்கிரமாக எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்கள் சொல்கிற ஆன்சர் வச்சு தான் நான் மார்க் பண்ணிட்டு இருக்கேன். தப்பாக எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், ஏதாவது தப்பாக இருந்தால் சொல்லுங்கள் சரிங்களா. ஏன்னா கொஸ்டின் மட்டும் எடுத்து வந்தேன், ஆன்சர் மார்க் பண்ணால் அது தனியாக மார்க் பண்ணி லைவில் வந்து நான் இப்படி கொடுக்க முடியாது ஓகேங்களா. அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற ஆன்சர் வச்சு தான் நான் சொல்கிறேன், உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தான். தப்பாக இருந்தால் மட்டும் சொல்லிடுங்க சரிங்களா. ஓகே, அடுத்தது யாருடைய மேற்பார்வையில் மகாபாரதம் பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது? 6th கொஸ்டின் விடுங்க, அதான் நான் பார்த்துட்டு சொல்றேன்ட்டல்ல. அடுத்த கொஸ்டின் சொல்லுங்க, இனிமேல் வர்றது சொல்றேன். யாருடைய மேற்பார்வையில் மகாபாரதம் பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்தோன்னா அபுல் பெய்சி ஓகேங்களா. மகாபாரதம் பாரசீக மொழியில ஓகேங்களா. எந்த மொழியில? பாரசீக மொழி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். உபநிடதங்களை சர்இ அக்பர், அதாவது மாபெரும் ரகசியம் சொல்லுவாங்க ஓகேவா, என்னும் பெயரில் மொழிபெயர்த்த அக்பர் அவைகள புலவர். இது இன்னொரு ஆப்ஷன் கீழே போயிடுச்சா? ஆன்சர் அபுல் பாசல், ஆப்ஷன் சி அபுல் பாசல் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஆப்ஷன் டி தாரா சுகோ இங்க இருக்கு, அந்த செட்டிங்ஸ் மாத்தனல்ல அதனால மேலே கீழே வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஸ் என்னும் நூல் பல்வேறு மதங்களினுடைய நம்பிக்கைகள், அம்மதங்கள் தொடர்பான நூல்கள் ஆகியன குறித்து பாரபட்சமற்ற விவரங்களை கொண்டுள்ளது. என்ன ஆன்சர்? என்னது? தபிஸ்தான் ஓகேங்களா. ஆப்ஷன் சி தபிஸ்தான் ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அவுரங்கசீப்பினுடைய முதல் 10 ஆண்டு கால ஆட்சியை பற்றி விளக்கும் ஆலம்கீர் நாமா என்னும் நூலை இயற்றியவர்? இது கம்பைன் பண்ணி தான் பாஸ், உங்களுக்கு லோ ஸ்டாண்டர்டு ஹையர் ஸ்டாண்டர்டு ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஆன்சர் என்னது? முகமது காசிம். சரவணன், முகமது காசிம், ஆப்ஷன் டி ஓகேங்களா. ஆலம்கீர் நாமா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஓகேங்களா. சரவணன் தப்பா போடுறீங்க, செக் பண்ணீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். அக்பர் நாமா என்னும் நூலில் அக்பருடைய வரலாற்றை தொகுத்து வழங்கியவர்? இந்த 2 ஆப்ஷன் பார்த்துக்குங்கப்பா. அது இல்லாமல் 2 ஆப்ஷன் இருக்கு அடுத்த பேஜில், அபுல் பாசல், முகமது வாரிஸ் ஓகேங்களா. அந்த 2 ஆப்ஷன் கீழே போயிடுச்சு. அக்பர் நாமா என்னும் நூலில் அக்பருடைய வரலாற்றை தொகுத்து வழங்கியவர்? பரவாயில்ல, ஆப்ஷன்ல என்ன, கொஸ்டின்ஸ் பார்த்ததுமே அடிங்க. கொஸ்டின்ஸ் இருந்தா போதும்ல உங்களுக்கு. அக்பர் நாமா என்னும் நூலில் அக்பருடைய வரலாற்றை தொகுத்து வழங்கியவர்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அபுல் ஃபாசல் ஓகேங்களா. யாரு? அபுல் ஃபாசல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். முகலாய பேரரசிலும் தக்கான அரசுகளிலும் மொழி நிர்வாக மொழியாக இருந்தது எது? முகலாய பேரரசு காலத்திலையும் தக்கான அரசுகளிலும் எந்த மொழி வந்து நிர்வாக மொழியா இருந்துச்சு?
எந்த மொழி நிர்வாக மொழியா இருந்துச்சு? என்ன சரியா படிக்கலையா யாரும்? யாரும் சரியா படிக்கலீங்களா, இல்லை சும்மா பொழுதுபோக்கு அட்டம் பண்றீங்களா? என்ன சமஸ்கிருதம் போடுறீங்க, பாரசீகன் போடுறீங்க? சமஸ்கிருதமா பாரசீகமா? உங்களை நம்பி நான் ஆன்சர் எடுக்காம வந்தது என் தப்பு தான் நினைக்கிறேன். ஏன் இது முக்கியமான கொஸ்டின் ஆச்சு. நிர்வாக மொழிக்கார் சொல்லியிருக்காங்க, பாரசீகம் போடுறீங்க, ஒருத்தர் உருது போடுறீங்க. ஆன்சர் பாரசீகம். சரியா படிக்கல. ஓகே, லைவ் டெஸ்ட் வைக்கிறது வேஸ்ட்னு நினைக்கிறேன். மனக்கட்டு கொஸ்டின் எடுத்துட்டு வர்றது வேஸ்ட். ஓகே, பல மெல்லிசை பாடல்களை இயற்றிய குவாலியரை சேர்ந்த தான்சேன் ஏனைய 35 இசை கலைஞர்களோடு யாரால் ஆதரிக்கப்பட்டார்? சூப்பர் ரூபினி, சூப்பர். டெஸ்ட் மார்னிங்கே இன்ஃபார்ம் பண்ணதான் ரிவிஷன் பண்ணுவீங்களா? ஆல்ரெடி நல்லா படித்த படம் தானே. நான் ஈவினிங் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஒரு டைம் ரீகால் பண்ண அரை மணி நேரம் இருந்தால் போதும் நம்ம ரீகால் பண்ணுறதுக்கு. படித்த பாடத்துக்கு எதுக்கு எவ்வளோ நேரம் ரீகால் பண்ணுவீங்க? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அக்பர். ஆப்ஷன் ஏ அக்பர். ஆன்சர் அக்யூரேட்டாக தெரிஞ்சால் மட்டும் போடுங்க, தெரியலையா தெரிஞ்சுக்குங்க, மற்றவங்க போகிறத பார்த்துட்டு தெரிஞ்சுக்குங்க. ஓகே, இப்போ என்ன கேள்வினா முகலாய கால ஓவியக்கலை, முகலாயர் காலத்து ஓவியக்கலையை பற்றி ஓகேங்களா, ஒரு 3 கூற்று 4 கூற்று இருக்கும். அதில் எது சரி தப்பு மட்டும் சொல்லுங்க, சரிங்களா? எதை பற்றி? ஓவியக்கலை பற்றி. ஓகே, பார்த்துங்க. ஸோ ஆன்சர் எல்லாமே ட்ரூ. எல்லாமே ட்ரூவா? பி கரெக்டா? தஸ்வந்த் பசவன். தஸ்வந்த் பசவன் யாருடைய காலத்து? எந்த யாருடைய அவையை வந்து அலங்கரித்த முக்கிய ஓவியர்? அக்பர். அக்பருடைய அவையை அலங்கரித்த ஓவியர்கள் யாரு? தஸ்வந்த் பசவன். ஆல் ட்ரூ தான். 10 பேர் ஆன்சர் பண்றது எல்லாம் ஆல் ட்ரூ தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். யாருடைய காலத்தில் லாகூரில் பாதுஷாகி மசூதி கட்டப்பட்டது? அவுரங்கசீப். ஆப்ஷன் டி அவுரங்கசீப். மணிமேகலை. பிரியங்கா. என்ன ஆன்சர் பண்றீங்க எல்லாரும்? என்ன ஷாஜகானா?
எவ்வளோ முக்கியமானது பாதுஷாகி மசூதிங்கிறது. தப்பா போட்டீங்கன்னா லைவ்லேயே திட்ட போறேன் இனிமேல். உங்களுக்கு கஷ்டமான கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். டைரக்டா முக்கியமான பாயிண்ட்ஸ்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்ததை தான் நான் கேள்வியாக கேட்குறேன். கஷ்டமாலாம் எதுவுமே கேட்க கிடையாது. ஓகேங்களா? இதுலேயே தப்பு பண்ணா எப்படி? வெடியுப்பை பயன்படுத்தி நீரை குளிர்விக்கும் முறையை பரவலாக்கிய பெருமை எந்த அரசரை சாரும்? டவுட்டா இருக்கா? அப்படி டவுட்டா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை, ஆன்சர் போடாதீங்க. கன்ஃபார்மாக தெரிஞ்சால் மட்டும் போடுங்க. டவுட்டாக இருந்தால் ஓகே, என்ன போடுறாங்கன்னு பார்த்துட்டு கிளியர் பண்ணிங்க. நீங்கள் என்ன தப்பாக போடுறீங்களோ அதுதான் உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து அக்பர். ஆப்ஷன் ஏ அக்பர். ஓகேங்களா? கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சுழியம் என்ற கருத்தாக்கத்தை கண்டுபிடிக்கப்பட்ட காலம். சுழியம் என்ற கருத்தாக்கத்தை கண்டுபிடிக்கப்பட்ட காலம், அதாவது எந்த அரசருடைய காலம், அதாவது அரசர்கள்ல வம்சத்தோட காலம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஆப்ஷன் காட்டுறேன், கேள்வி பார்த்துக்க. ஆப்ஷன் அடுத்த பக்கம் இருக்கும். குப்தர் காலம், குஷானர் காலம், முகலாயர் காலம், மராத்தியர் காலம். குப்தரா முகலாயர்கள்? ஏன்னா நம்ம குப்தர் முகலாயர்கள் டெஸ்ட் வைக்கிறோம், அதனாலேயே நீங்க கணிச்சிருப்பீங்க மராத்தியர்கள் வராதுன்ட்டு. மீது குப்தர் காலமா முகலாயர் காலமா? குப்தர்களுடைய காலம். ஆப்ஷன் ஏ குப்தருடைய காலம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றிய முறையான அகழாய்வு. நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றிய முறையான அகழாய்வு நடைபெற்ற ஆண்டு. ஆயிரத்தி 915. ஆப்ஷன் டி 1915. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். கில்ஜினுடைய படைகளால் நாலந்தா பல்கலைக்கழகம் சூறையாடப்பட்டு அழிக்கப்பட்ட ஆண்டு. பொது ஆண்டு 1200. பொது ஆண்டு 1200. மிரிச்ச கடிகம் என்ற நூலை எழுதியவர்? மிரிச்ச கடிகம் அனுப்பிரியா. சாரி, அபி. அபி பேர் மாற்றி சொல்லிட்டு தப்பா போடாதீங்க. ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ சூத்திரகர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சாகுந்தலம், மாளவி காக்னி மித்திரம், விக்ரமோர்வசியம் என்ற நாடகங்களை எழுதியவர்? ஆப்ஷன் டி காளிதாசர். ஆப்ஷன் டி காளிதாசர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சமண ராமாயணத்தை எழுதியவர்? சமண ராமாயணத்தை எழுதியவர்? விமலா. ஆப்ஷன் ஏ விமலா. நெக்ஸ்ட் கொஸ்டின். குப்தர் காலத்து அறிவியல் சார்ந்த முதலாவது முழுமையான நூல் யாரால் எழுதப்பட்டது?
ஆப்ஷன் சி வசுபந்து. ஆப்ஷன் சி வசுபந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக, நம்பர் போடுங்க. அஷ்டதாயி, பாணினி, மகாபாஷ்யா, பதஞ்சலி, அமரகோஷம், அமரசிம்மர், சந்திர வியாகரணம், சந்திரபோமியர். 4 3 2 1. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பண்டைய காலத்தில் உருவான டேஸ் நல்லொழுக்கம் எந்த நூல்? நல்லொழுக்கம், அரசியல், கலை, பண்பாடு என்று பல்வேறு கருப்பொருட்கள் குறித்து பேசிய சமய நூல். ஸோ ஆன்சர் ஸ்மிருதிகள். சாரி, ஆப்ஷன் பி ஸ்மிருதிகள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, குப்தர் காலத்து அலுவல் மொழி. சமஸ்கிருதம். ஆப்ஷன் டி சமஸ்கிருதம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். உதயகிரி குகையினுடைய நுழைவாயிலில் இருக்கும் புராண சிற்பம் எது? வராக அவதார சிலை. ஆப்ஷன் டி வராக அவதார சிலை. வணிக குழுக்கள் வங்கிகளினுடைய பங்கினை ஆற்றியதாக கூறும் கல்வெட்டு எது? ஆன்சர் என்னது? மண்டசோர் கல்வெட்டு. மண்டசோர் கல்வெட்டு வணிக குழுக்கள் வங்கிகளுடைய பங்கினை ஆற்றியதாக கூறும் கல்வெட்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக்கு ஆன்சர் பண்ணுங்க. சரி, ஒரு நிமிஷம் இருங்க. சரி, பிளக் பாயிண்ட் அமுத்தி விட்டேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, கால் தடுக்கிடுச்சு. நாம
நம்ம கரெக்டா போனா ஓகே. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 231. ஸோ அஜந்தா எல்லோரா மகாராஷ்டிரா, பாக் சாரி பாக் வந்து மத்திய பிரதேசம், உதயகிரி ஒடிசா, உதயகிரி ஒடிசா 231. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கப்பா, நாளைக்கு லைவ் 9 மணிக்கு நான் வந்துடுறேன். இன்னைக்கு தற்செயலாக வர முடியாமல் போயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, வங்கத்தினுடைய கிழக்கு கடற்கரையினுடைய முக்கியமான வணிக மையம், வங்கத்தினுடைய கிழக்கு கடற்கரையின் முக்கியமான வணிக மையம் என்று பாக்யான் எதை குறிப்பிடுகிறார்? ஸோ ஆப்ஷன் சி தாமிரலிப்தி. இன்னொரு 10 நிமிஷம் முடிச்சிடலாம். ஓகேலா? ஆப்ஷன் சி தாமிரலிப்தி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். யாருடைய காலத்தில் முகலாய கட்டடக்கலை அதன் சிகரத்தை எட்டியது? 4 ஆப்ஷன் இருக்குப்பா, 2 ஆப்ஷன் கீழே அடுத்த பேஜில் இருக்கு. நீங்க இதுக்குள்ளேயே ஆன்சர் பண்ணுங்க, கொஸ்டினை பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஷாஜகான், ஆப்ஷன் பி ஷாஜகான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். முகலாயர் காலத்தில் முதல் வெள்ளை நிற பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட கட்டடம் எது? குயிக்கா பண்ணுங்க, அடுத்த 5 நிமிஷம் டக்கு டக்குன்னு முடிக்கிறோம். மொத்தம் 50 கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன்பா. இன்னைக்குன்னு பார்த்து 50 கொஸ்டின் ரெடி பண்ணியிருக்கேன், 40 மட்டும் ரெடி பண்ணிருக்கலாம். சரி, ஓகே. முகலாயர் காலத்தில் முதல் வெள்ளி நிற பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட கட்டடம். ஸோ இதிமத் தௌலா, இதிமத் உத் தௌலா. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 38. கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த முதல் மனிதர்? கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த முதல் மனிதர்? ஆப்ஷன் ஏ அக்பர், ஆப்ஷன் ஏ அக்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆக்சுவலாக இது ஒரு கூற்று, இந்த கூற்று யார் சொன்னாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். சின்னது பண்ணிக்கிறேன், சின்னது பண்ணாதான் பெருசு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரே கொஸ்டின் இவ்வளோ பெருசு இருக்கு. இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் சின்னதாக இருக்கும், பார்த்துங்க. தெரியலையா? பெருசாக வச்சா கொஸ்டின் ஃபுல்லாக தெரியாது உங்களுக்கு. ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ இர்பான் ஹபீப். இர்பான் ஹபீப் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நாற்பதாவது கொஸ்டின். நீர் இறைப்பதற்காக பல பீப்பாய்கள் இணைக்கப்பட்ட சக்கரமான பாரசீக சக்கரம்.
யாருடைய காலத்தில் இந்தியாவில் அறிமுகமானது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கம் இருக்குது. ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாபர். ஓகேங்களா? ஆப்ஷன் அடுத்த பக்கம் இருக்குது. இன்னொரு ஆப்ஷனு பாருங்க, பாபர். ஆப்ஷன் டி. அடுத்து, பாஸ்கராச்சாரியருடைய புகழ்பெற்ற கணித நூலான லீலாவதி. லீலாவதியை மொழிபெயர்த்த அக்பர் அவைக்கள புலவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அபுல் பாசலா பெய்சியா. அபுல் பாசலா பெய்சியா. பியா சியா? 41க்கு பியா சியா? பெய்சியா. ஆப்ஷன் சி பெய்சி. ஒரு சில முந்திரி கொட்டைங்க இருக்கீங்க, வேகமா தப்பா ஆன்சர் பண்றது, வேகமா தப்பா ஆன்சர் பண்றது. சரிங்களா? ஓகே, முதல்ல ஒரு ஃபுல் டெஸ்ட் வச்சு கண்டிக்கிறாங்க. அடுத்து, ஐரோப்பாவில் இருந்து பல்கலைக்கழகங்களுக்கு நிகரான இந்தியாவில் கல்வி நிறுவனங்கள் இல்லை என கூறிய பிரான்ஸ் நாட்டு பயணி. பெர்னியர். ஆப்ஷன் பி பெர்னியர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டு கூற்று இருக்குப்பா. கூற்று படிச்சுக்கங்க, ரெண்டாவது கூற்று நான் காட்டுறேன். கூற்று சரியா தப்பான்னு சொல்லுங்க, அடுத்த கூற்று கீழே இருக்கு, காட்டுறேன். ஒன்னுன்னு போட்டு ட்ரூன்னு போடுங்க. அடுத்து நான் சொல்றேன். அடுத்தது, ட்ரூவா? ஓகே. செகண்ட் கூற்று, ரெண்டாவது கூற்று. ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்டா தப்பா? கடவுள் ஒருவரே என குருநானக் நம்பினார். அக்கடவுள் உருவமற்றவர், எங்கும் நிறைந்திருப்பவர் என கூறினார். செகண்ட் ஆல்சோ ட்ரூ. சூப்பர். அடுத்தது 44வது கொஸ்டின். இதுல எது சரி தப்பா இருக்கு? இதுல ஏதாவது தப்பா இருக்கா, சரியா இருக்கா? இதெல்லாம் ட்ரூ, இதெல்லாம் ஃபால்ஸ். கபீர் நெசவாளர், ரவிதாஸ் தோல் பதனிடும் தொழிலாளி, சைன் சிகையலங்கார தொழில், தாது நெசவாளர். டி ஃபால்ஸா? டி ஃபால்ஸ். தாதுக்கு என்ன வரும்? என்ன வரும்? ஆன்சர் யாரு கரெக்டா சொல்லுங்க. பருத்தி வருமா? என்ன ராங்? பருத்தி, காட்டன். காட்டன். ஓகே. அடுத்த கொஸ்டின். இதுல எது சரி தப்பு? இதுல ஒன்னே ஒன்று தப்பு இருக்கு, கரெக்டா கண்டுபிடிங்க. இதுல ஒரு இது தப்பா இருக்கு. சூப்பர் சூப்பர் பவித்ரா.
டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏகநாதர் துக்காராம் இவங்க ரெண்டு பேரும் வங்காளத்தை சேர்ந்த பக்தி இயக்க கவிஞர்கள் கிடையாது, மகாராஷ்டிரா. ஒரு சிலர் சூப்பரா படிச்சிருக்கீங்க, ஒரு சிலர் ஏனோ தானோன்ட்டு ஆன்சர் பண்றீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த நாளில் ஒன்று தப்பா இருக்கு, எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சிலர் சூப்பரா படிச்சிருக்கீங்கப்பா, எதிர்பார்ப்பை தாண்டி ஒரு சிலர் படிச்சிருக்கீங்க, ஒரு சிலர் எதிர்பார்ப்பை தாண்டி கம்மியா படிச்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் தப்பு பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் தப்பு பண்றீங்க. இதுக்கெல்லாம் ஆன்சர் சரியா பண்ணிட முடியுமான்னு நினைக்கிற கொஸ்டின் ஈஸியா டக்கு டக்குன்னு நிறைய பேர் பண்றீங்க. ரெண்டுமே இருக்கீங்க, எல்லாருமே நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன், பாத்துங்க. சூப்பர் ரோஜா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ராங்கு. ஏன்னா பேரா முஸ்லீம் வந்து எங்க வரும்? குஜராத் வரும்னு நினைக்கிறேன். குஜராத், சரி, கரெக்ட். பேரா முஸ்லீம் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத், வங்காளம் கிடையாது. முகலாயர் ஆட்சி காலத்தில் பொருட்கள் இடம் விட்டு இடம் செல்வதற்கு டேஷ் என்று அழைக்கப்பட்ட கடன் பத்திரங்கள் உதவின. உண்டி, ஆப்ஷன் டி உண்டி. ஓகேங்களா? முகலாயருடைய காலத்தில் டேஷ் என்னும் தொழிற்கூடங்களில் விலை உயர்ந்த கைவினைப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டன. முகமது பாரூக். கர்கானா, நாட் பர்கானா. ஆப்ஷன் சி கர்கானா. ஓகேங்களா? தொழிற்கூடங்கள் விலை உயர்ந்த கைவினைப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டன. சரிங்களா? இங்க பாருங்க, கைவினைப் பொருட்கள் போது இதுல கை, இதுல கா அப்படி மாதிரி வச்சுங்க. கை கா அப்படிதான் வரும். அடுத்த கொஸ்டின். தோடர்மானால் அறிமுகம் செய்யப்பட்ட ஜப்தி முறையை பிரகடனம் செய்த முகலாய மன்னர். ஆன்சர் அக்பர். ஆப்ஷன் ஏ அக்பர். ஓகே, ஃபைனல் கொஸ்டின். இதுல எது சரி தப்பு? மூணுமே கரெக்ட். முகலாயர் காலத்தில் முஸ்லிம் மணப்பெண்கள் திருமணத்தின் போது மகர் என்னும் பணப்பரிசை பெறுவதற்கு உரிமை பெற்றிருந்தனர். முகலாயர் ஆட்சி காலத்தில் கிணற்று நீர்ப்பாசனமே முக்கிய பாசன முறை. முகலாயருடைய ஆளும் வர்க்கத்தாருக்கு நிலவரியே முக்கியமான வருவாயாகும். இது கிணற்று நீர்ப்பாசனம். 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபாகடாமிருந்து உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.